எக்ஸ்பெக்டன்சி தியரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் சொல்ல முடியாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ப்ரோக்ரஸே இல்லையா? ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மூலமாக உங்கள் ப்ரோக்ரஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த பட்டன் எங்கே இருக்குது தெரியுமா? இங்கே தான் கீழே இருக்கும். ஃபாலோன்னு இருக்கும், இல்லைன்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும். மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ரிசல்ட்ஸே இல்லையா? அப்போ பிரச்சனை உங்கள் எஃபோர்ட்ஸில் இல்லை, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஒரு மனுஷன் ஏன் வேலை செய்கிறான்? சில பேர் ஃபுல் எனர்ஜியோட ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே தான் எக்ஸ்பெக்டன்சி தியரி நமக்கு பதில் சொல்லுது. ஒரு மனுஷன் எஃபோர்ட் போடுவான், அவனுக்கு அதிலிருந்து ரிசல்ட்ஸ் வரணும்னு நம்பினா மட்டும். எக்ஸ்பெக்டன்சி தியரியில் 3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் எக்ஸ்பெக்டன்சி. நான் எஃபோர்ட் போட்டேன்னா ரிசல்ட்ஸ் வரணும்னு நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிங்கன்னா பாஸ் ஆவீங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா தான் ஃபுல் ஃபோக்கஸோட படிப்பீங்க. செகண்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா ரிவார்ட் கிடைக்குன்ற நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்கன்னா தான் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை. அந்த கிஃப்ட்டை வாங்கணுன்றதுக்காண்டி நீங்கள் இன்னுமே எஃபோர்ட் போடுவீங்க. அண்ட் தேர்ட் ஒன் வேலன்ஸ். அந்த ரிவார்டு உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணிடுறீங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரிவார்ட் இருக்குது. அதான் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட். அந்த கிஃப்ட் வந்து ஒரு பைசிக்கிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பைசிக்கிள் உங்களுக்கு வேணுன்றதுக்காகவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. இங்கே மோட்டிவேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மோட்டிவேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்பெக்டன்சி இன்டூ இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி இன்டூ வேலன்ஸ். இந்த 3ல் எது ஜீரோவாக இருந்தாலும் மோட்டிவேஷனும் ஜீரோ தான். அதனால தான் சில பேருக்கு டேலண்ட்ஸ் இருந்தாலும் ரிசல்ட்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குன்ற நம்பிக்கை இல்லை. அதனால சக்ஸஸ்க்கு ஒரு சீக்ரெட், எஃபோர்ட் மட்டும் போதாது, ரிசல்ட்ஸ் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் ரிசல்ட்ஸ் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை ரிசல்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகும். ஸோ உங்கள் எஃபோர்ட்டுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லி நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்கள் மோட்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரிஸ் உங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்கள்கிட்ட இது மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜில் இருக்குது. டைம் இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் see you.